அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சருக்கு வந்து இந்த டிசைன் வந்து பேசிக்கான டிசைன் பண்ணலாம், கஸ்டமர் ஒன்றும் இதில் செய்யலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 கண்டஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு செய்யணும். ஒரு மாதத்தில் 900 கண்டஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட மாதிரி நான் இந்த டிசைன் வந்து நான் இப்போ இந்த டிசைனை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு கண்டஸ்ட்டுக்கு வந்து நான் மினிமம் ஒரு 2 or 3 மினிட்ஸுக்குள்ளே செய்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இப்போ எந்த டார்கெட் 1 மந்த் டார்கெட். அதுக்காக அடுத்து நான் அதை யூஸ் பண்ணுறது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்கள் நான் அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது Adobe Illustrator. இது வந்து அடாப்ட் சாஃப்ட்வேர் இதை வந்து அதை விட வந்து இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஃபோட்டோஷாப். இந்த ரெண்டு என்ன நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அடாப்ட் சாஃப்ட்வேர். உங்களுக்கு ஃபோட்டோஷாப்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது CS6 வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பீஸில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இல்லை, இது வந்து போர்ட்டபுள் வெர்ஷன் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை, நான் பென் டிரைவில் எதுலேயுமே எடுத்துகிட்டு போனேன். அதை இங்கே என்ன எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு கிடைக்கிற பிசியில் நாங்கள் போட்டு இங்கே அப்படி ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ண தேவையை கிளிக் பண்ணி பாவிக்கிறேன். உங்களுக்கு கார்டில் எப்படி இருக்கும் அந்த ஃபைல்ஸ் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்டபுளில் நான் அதைத்தான் யூஸ் பண்ணேன். அது வந்து இந்த பிசிக்கு வந்து சுகம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து எனக்கு சுகம் அது வந்து லோட் இருக்காது. இப்போ ஒரு பிசியில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பாய்க்கணும்னா 4GB மேலே ஸ்பேஸ் வரும். இது வந்து 500-600 MB சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு கிடைச்சிடும். அதால் வந்து நான் அதைத்தான் யூஸ் பண்ணுறது. இங்கே உங்களுக்கு காட்டணும். ஓகே, இதில் பாருங்கள், நான் டிசைன்களை போட்டு வச்சுக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நான் எதுக்கு ஒரு நார்மலாக ஜிக்கை போட்டு வச்சுக்கிறேன். சிக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே டிசைன். நான் நார்மலாக 32 பிட்டை தான் டெவலப் பண்ணுறது. அப்படி போட்டப்படான்னு சொன்னால் என்ன சொன்னால் 32 பிட் வந்து 32 பிட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், 64 பிட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த பிசி 64 பிட் தான். ஆனால் நாங்கள் போய் வேறு பிசிகள் யூஸ் பண்ண போகிறோம்னா இல்லைனா 24 பிட்டோட பிசி இருக்காது. 32 பிட்டுனாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணி அவசரத்துக்கு டிசைனை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு கண்டஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குள்ள வந்து அவங்க சம்டைம் கேட்பாங்க, இந்த இதில் அவங்க சின்ன சேஞ்சஸ் செய்யலாம், கலரில் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு. நாங்கள் அப்புறம் வீட்டை ஓடி வரையில அதனால் வந்து இருக்கிற டைமில் அதுக்கு ஒரு பிசியில் செய்து 32 பிட்டை டெவலப் பண்ணி நம்பி வரேன். இதான் நான் Adobe Illustrator யூஸ் பண்ணுறது 32 பிட். இதில் சிம்பிளாக போயிட்டு இதை நான் பென்ட்ரைவில் கொண்டு போவேன். இந்த ஃபோல்டரை மட்டும் நான் பென்ட்ரைவில் கொண்டு போவேன். இந்த ஃபோல்டர் அப்படி ஹோம் பண்ணி போன்றோம். இதை பாருங்க எத்தனை MB உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.27 இருக்குது. இது வந்து நான் பென்ட்ரைவ்லேயே கொண்டு போவேன். அது மாதிரி இப்போ இதுண்ட சாஃப்ட்வேர்ஸுண்ட சிப் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 MB தான் வருது. ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபோட்டோஷாப்பும் பாருங்க, இதான் அப்ளிகேஷன். இதே நார்மலாக கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் ஒன்று ஆயிடும். இதுக்காக தான் நான் இதை வச்சுக்கிறேன். எல்லாமே பாருங்கள், ஃபோட்டோஷாப், பவர் டைரக்டர், ப்ரீமியர், பேஜ் மேக்கர், இன்டிசைன், போர்ட்டபிள், எல்லாமே போர்ட்டபிள் தான். இங்கே ஆஃப்டர் எஃபெக்ட் கூட நான் போர்ட்டபிளாக வச்சுருக்கேன். இது வந்து என்னோட பிசிக்கு லோட் இருக்காது. அதுக்காகத்தான் நான் இந்த போர்ட்டபிளை யூஸ் பண்ணுறது. ஓகே, நான் இதில் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த இதில் இன்டிசைனும் இல்லஸ்ட்ரேட்டரும் ஃபோட்டோஷாப்பே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டஸ்டன்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். சரிதானே? ஓகே, இதில் போனால் பாருங்கள், ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு கண்டஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லோகோ டிசைன் தான் அங்கே எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இது லோகோ டிசைனை போட்டு காட்டுறேன். இதில் வந்து இது வந்து ஒரு இந்த இன்னும் பேரில் வரணும்னு சொன்னால் சுகா ரீஜன். இதில் இப்போ என்ட்ரிஸை பாருங்க, சுகா ரீஜன். அதுக்கு என்ட்ரிஸை கூட அதில் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் இதெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. ஏன்னா ஒர்க்கிங் எடுத்து போட்டிங்கன்னா சம்டைம் அதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டேன், ரிப்போர்ட் பண்ணி நான் வந்து உங்களை நீங்கள் வந்து கண்டஸ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதே வந்து உங்களை பேன் பண்ணின ஃப்ரீலான்சர்.
இப்படியான வேலையை செய்யாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு டிசைன் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிசைனை போடுங்க. சரி, இதை நான் இப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு Illustratorக்கு வரேன். ஓகே தானே, வந்துட்டு டெக்ஸ்ட் எடுக்கிறேன். பாருங்க, இதுக்கு வந்து நான் கலர் இன்னும் 2 கலரை மாற்ற போகிறேன். சிம்பிள் டிசைனை பாருங்க. சரிதானே, ஓகே, 2 கலர் மாற்றுறேன். எனக்கு நான் பழமையாகவே ப்ளூ யூஸ் பண்ணுறது கூட. எப்பயுமே உங்களோட டிசைன் தனித்துவமாக இருக்கும். ஒரே மாதிரி உங்களோட பிடிச்ச கலர்ஸ் உங்களோட பிடிச்சது செய்யுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு ஆளுக்கும் பிடிச்சிருக்கும் கட்டாயம். அதாவது வந்து உங்களுக்கு அதுக்குரிய நீங்கள் வித்தியாசம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது பேசிக் டிசைன். சரிதானே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டவைன்னு சொன்னால் இனிமேல் ஒரு அதை வந்து கேட்டது வந்து ஒரு அதை வந்து டிஷர்ட் டிசைன் அதெல்லாம் செய்து கொண்டு வைக்கணும். எல்லாமே வந்து கேட்டிருந்தது சென்சிட்டிவ் கேஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் சொல்லி, அதாவது வந்து எல்லாமே வந்து என்ன அவ கேட்குறது வந்து எல்லாமே சென்சிட்டிவ்னு சொன்னால் எல்லாம் கேபிட்டல் இருக்கும்னு சொல்லி கேட்கணும். ஓகே, நாங்கள் இந்த டிசைன்லேயே போடுவோம். இது ஓகே கேபிட்டல் இருக்கிறதா நாங்கள் இந்த டிசைன் பேசிக்காக போட போயிடும். நான் இதில் பாருங்கள் ஒரு டிசைனோட சிம்பிளாக போடுறேன். இந்த இந்த டூல் எடுத்துட்டு பாருங்க, இந்த இதை வந்து எடுத்துட்டு எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்க. இங்கே டிசைன் ஆனால் இது ஒரு டிசைனாக இருக்கும். நீங்கள் சும்மா எதுவுமே இல்லாமல் போடாமல் ஒரு டிசைனோட போடுங்க, அதான் முக்கியம். நீங்கள் எங்களோட கண்டஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எங்களோட நோக்கம், அதாவது வந்து இந்த டிசைன் வந்து ஓகேயா இருக்கும். இதை நான் என்ன செய்ய போகிறேன், அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+C கொடுத்துட்டு நான் அந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து அதை மாற்ற போகிறேன் பாருங்க. ஓகே, இதில் பாருங்க, Ctrl+V ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதை வந்து நான் பிஎஸ்டியா வந்து ஜேபிஜியா வந்து சேவ் பண்ண போகிறேன். பிஎஸ்டிக்கு தேவையில்லை, என்னென்ன டிசைன் செய்தது எடுத்துட்டாங்க இந்த Illustrator ஃபைல. இந்தியா நெல்லில் நான் செய்த டிசைன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். சரிதானே, ஓகே. இப்போ நான் போய் கண்டஸ்ட்டுக்கு வந்து அதை எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்க. ஓகே, கண்டஸ்ட்டுக்கு வந்தாச்சு. சப்மிட் மை என்ட்ரி. ஓகே, என்னது லோகோ டிசைன். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன போடணும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் டைப் பண்ணி இதில் நோட் டேக்கில் போட்டு வச்சிருப்பேன் டெஸ்க்டாப்பில். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து எழுதிட்டு இதில் இதுக்கு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி விட போகிறேன். ஃப்ரீலான்சர் சேலஞ்சுக்குள்ளே போய் 27ஆம் தேதி என்ன போட்டிருக்கேன் சுரைகள். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் 10 USD. இதுக்கெல்லாமே கட்டாயம் நீங்கள் இப்படியான இவங்களுக்கு அப்படியே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அவாய்ட் பண்ணாட்டி வந்து ஃப்ரீலான்சர் உங்களுக்கு வந்து பிரித்து போய் கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து கிடைக்கும். சின்ன ப்ரொஜெக்டில் ஒரு நாள் விடாதீங்க, அது முக்கியம். ஓகே, சப்மிட் மை என்ட்ரி. ஓகே, கங்க்ராலேஷன்ஸ் வந்திருக்கு. சப்மிட் பண்ணி உங்கள் என்ட்ரி வந்து ஓகே ஆகிட்டு சப்மிட் பண்ணப்பட்டது. இதுதான்.
இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை என்ட்ரிஸ் இதுக்குள்ளே இருக்கும். உங்களோட இந்த இதுக்குள்ளே இருக்குது. இதான் பேசிக்கான விஷயம். நான் அதான் வந்து நான் எப்பயுமே வந்து ஃபோட்டோஷாப்பையும் இல்லுஸ்ட்ரேட்டரையும் ஈஸியாக யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து நாங்கள் செய்கிறதுக்குரிய கலர்ஸை வந்து ஈஸியாக மாற்றிக்கொள்ளலாம். அதே இல்லுஸ்ட்ரேட்டரை வந்து டிசைன் பண்ணுறதெல்லாம் சுவோம். அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறது. இதில் பாருங்க, நான் செய்த டிசைன் எல்லாம் நான் ஒவ்வொரு லேயரில் வச்சுருப்பேன். இந்த இது லுக் பண்ணிட்டு பாருங்க, இதை எடுத்துகிட்டு இது ஒன்று இது ஒரு சிம்பிள் டிசைன் பாருங்க. எஸ்எல் பில்டிங் குரூப் ட்ரெடிபிள். இதுக்கு பாருங்க எனக்கு எவ்வளோ இந்த ட்ரெடிபிள்ன்றதுக்கு வந்து இது இந்த போட்டுனேன். இதுக்கு வந்து எனக்கு 4 ஸ்டார்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நான் உங்களை காட்டுறேன். சரி, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். 4 ஸ்டார்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஃப்ரீலான்சருக்குள்ள போனாலே உங்களுக்கு காட்டும். இந்த 4 ஸ்டார்ஸ் டெரிபிளுக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? இதான் நீங்கள் சிம்பிள் டிசைன் போட்டாலே சம்டே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி டேஸ்ட் உள்ள ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் இருக்கும் கட்டாயம். அதாவது உங்களை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களை வந்து எப்பயுமே கம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாது. அதை இன்னொரு ஆள் ஒப்பிட்டு பார்க்காது. உங்களுக்கு என்ன வேணும் அதை செய்யுங்க. அதான் முக்கியமான விஷயம் இல்லை. ஓகே, நன்றி. ஏதாவது விஷயங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு தேவை கிடைக்கணும்னு சொல்லி இருந்தால் ஏதாவது உங்களுக்கு வேறு தகவல் தேவையாக இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. இதில் கமெண்ட் பண்ணுறது கூட வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் வந்து மெட்டாக்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இது முக்கியம். நான் வந்து எந்த அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். என்னென்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்வது வந்து ஒரு நீண்ட காலன்றது. அந்த டைம் பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. தமிழ் பேசுகிற ஆட்கள் வந்து கட்டாயம் இப்படியான ஆன்லைன் ஒர்க்குகளில் இன்வால்வ் ஆகி நீங்களும் பார்ட் டைமாக செய்தாலும் உங்களோட மேலில் நீங்கள் வந்து இதில் எது உங்களோட ஃபுல் டைம் ஜொப்பை விட பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.